இந்த உலகத்திலே மனித இனத்தை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் பாசத்தை, நேசத்தை, பரிவை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று பறவைகளை, மிருகங்களை எடுத்துக்கொண்டால் அவைகளும் கூட தங்களுக்கு மத்தியிலே பாசத்தை, நேசத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதனுடைய உச்சகட்ட அன்பும் நேசமும் யார் மீது இருக்கும் என்று சொன்னால், சாதாரணமாக நாம் நோக்குகின்ற போது தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீது இருக்கும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது இருக்கும். ஒரு கணவன் தன் மனைவி மீது பாசத்தை வைத்திருப்பான். அதே போன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மீது பாசத்தை வைத்திருப்பான். இவ்வாறு பாசங்களும் நேசங்களும் மனிதர்களுக்கு மத்தியிலும் ஏனைய ஜீவராசிகளுக்கு மத்தியிலும் அது மட்டிடப்பட்டதாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் ஒரு அடியான் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை நாம் எடுத்து நோக்குகின்ற போது மனித பாசத்துக்கும் அல்லாஹ்வுடைய பாசத்துக்கும் எந்த அளவுக்கும் ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு உயர்வானது அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசமாக, நேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உண்மை மோமினுடைய, ஒரு உண்மை இறை விசுவாசியுடைய இலக்கு, அவனுடைய இலட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக மாற முடியும். வெறுமனே உலகத்திலே இருக்கக்கூடிய நேசங்களுக்கும் பாசங்களுக்குமாக வேண்டி அல்லாஹுடைய தூதருடைய நேசத்தையும் அவனுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய நேசத்தையும் விட்டு தூரமாகிக் கொள்வது என்பது இந்த உலகத்திலே மாத்திரம் அந்த பாசத்துக்கு வெகுமதி கிடைக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய பாசம் இவ்வுலகிலும் கிடைக்கும், நாளை மறு உலகிலும் கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒரு அரசியல்வாதி இருப்பார், அல்லது செல்வாக்கு மிக்கவராக ஒருவர் இருப்பார். உலகத்திலே பிரச்சனைகள் ஒருவருக்கு சாதாரணமாக ஏற்படுகின்ற போது தன் மீது யாருக்கு நேசம் இருக்கின்றதோ, உதாரணமாக ஒரு உயர்மட்ட அரசியல் அதிகாரம் உடைய ஒருவரிடத்திலே நேசம் இருந்தால் அவரிடத்திலே அவர் தன்னுடைய குற்றங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி பரிந்துரை பேசக்கூடியவராக இருப்பார். அது இந்த உலகத்தோடு மாத்திரம் நின்றுவிடும். ஆனால் அல்லாஹுடைய நேசமும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசமும் ஒரு முஸ்லிமுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். சூரா ஆல இம்ரான் 31வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், 3வது அத்தியாயம் 31வது வசனத்திலே கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நபியே, உங்களுடைய சமூகத்துக்கு நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக கூறுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹுடைய தூதரை நாம் பின்பற்றுவதன் மூலம்தான் அல்லாஹுடைய நேசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நாம் அல்லாஹுவை நேசிப்பவராக ஆக முடியும். அப்ப இரண்டு விடயங்கள் ஒரு விடயத்திலே தங்கியுள்ளது. அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதிலே தான் ஒரு அடியான் அல்லாஹ்வை நேசிக்கின்றான் என்பதற்கு அடையாளமாகவும் அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கின்றான் என்பதற்கு அடையாளமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தூதரை பின்பற்றி வாழ்கின்ற போது ஒவ்வொரு எட்டுக்களின் போதும் ஒவ்வொரு நடவடிக்கைகளின் போதும் அந்த தூதரை அணுவாக பின்பற்றி வாழ்கின்ற போதுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய நேசம் கிடைக்கின்றது. அதே போன்று அந்த மனிதன் ரப்புல் ஆலமீனை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை நேசிப்பதாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய பின்வரக்கூடிய நிபந்தனைகள் இருக்குமாக இருந்தால் உலகத்திலும் சரி மறு உலகிலும் சரி அல்லாஹ் அவனை நேசிக்கின்றான் என்பதற்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே 3209வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசிக்கின்றான், ஒரு அடியானை விரும்புவதாக இருந்தால் வானவர்களின் ரயீசுல் மலாயிகா என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து விடுவான். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ரயீசுல் மலாயிகா, வானவர்களுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது இந்த பூமியிலே மனிதன் படைக்கப்பட்டு அவனை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ அந்த நபிமார்களுக்கு வஹீ செய்தியை, இறை செய்தியை கொண்டு வருவதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு வானவர் தான் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுடைய அந்த காலம் வரைக்கும் வஹி இறை செய்தியை கொண்டு வந்த ஒரு வானவர் தான் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வானவரை அல்லாஹு தஆலா அழைக்கின்றான். நாதா ஜிப்ரீல இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹ்பிப்ஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் கூறுவான், நிச்சயமாக இன்ன பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இன்ன பெயருடைய அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்ன பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இன்ன அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஃபஹ்பிப்ஹு. எனவே ஜிப்ரீலாகிய நீங்களும் அந்த அடியானை நேசித்துக் கொள்ளுங்கள், அவர் மீது பிரியப்பட்டுக் கொள்ளுங்கள், நேசம் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல். இவ்வாறு கூறிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபி அஹ்லி ஸமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எவ்வாறு அழைத்து நீங்கள் இன்ன அடியாரை நேசித்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறினானோ அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் அனைவரையும் அழைத்து இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா இன்ன பெயருடைய அடியானை நேசிக்கின்றான். ஃபஹிப்புஹு. நீங்களும் அவரை நேசித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு கூறிய போது ஃபயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா. வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் அனைவரும் இந்த அடியானை நேசித்து விடுவார்கள். அது மாத்திரத்தோடு நின்று விடாது. அல்லாஹ் நேசிக்கின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேசிக்கின்றார்கள், அதே போன்று வானத்தில் உள்ள வானவர்கள் அனைவரும் நேசிக்கின்றார்கள். சும்ம யூலஉ லஹுல் கபூலு ஃபில் அர்த். அதே போன்று பூமியில் உள்ள மனிதர்களும் குறிப்பிட்ட அந்த அடியானை நேசிக்க வைப்பதற்கு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியானுடைய நேசம் அவனுடைய உள்ளத்திலும் வந்துவிடும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு ஜனாசா அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து தூக்கிச் செல்லப்படுகின்றது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றியிருந்த சஹாபா தோழர்கள் கூறுகின்றார்கள், நல்ல ஒரு மனிதர், இவர் வாழுகின்ற போது எந்த ஒரு மனிதருக்கும் நோவினை செய்யவில்லை, ஒரு நற்குணமுடைய ஒரு மனிதர் என்பதாக கூறிய போது அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்றார்கள் வஜபத். வஜபத் என்று சொல்லி 3 முறை கூறுகின்றார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசா சென்றதன் பிற்பாடு நாங்கள் இந்த வார்த்தையை கூறினோம், அந்த மனிதரை பற்றி நற்சான்று பகர்ந்தோம், நீங்களோ வஜபத் வஜபத் என்று சொல்லுகின்றீர்களே, வஜபத் கட்டாயமாகிவிட்டது என்றால் என்னவென்று எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் தான் அவர் நல்லவர் என்று சாட்சி கூறினீர்கள், அதனால் அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று மனிதர்களுடைய சாட்சி அவ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரால் முன்வைக்கப்படுகின்றது. எனவே ஒரு அடியானை அல்லாஹ் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் இந்த பூமியிலே அதனை சாட்சியாக காட்டி விடுவான், மக்களுக்கு மத்தியிலே அதனை காட்சிப்படுத்தி விடுவான்.